Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல மாக்கா ஆர் தோக்கா அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. பணம்லாம் கீழே சிந்தி இருக்கு. அதே மாதிரி ஹீரோ வயிற்றுல ஒரு புல்லட்டை வாங்கியிருக்காரு போல. இப்ப கஷ்டப்பட்டு சவத்துல சாஞ்ச மாதிரி உட்கார்றாரு. அப்ப கன்னோட யாரோ எதிர வராங்க. இவரை ஷூட் பண்ற மாதிரி வராங்க போல. இவரும் பயப்படுறாரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கார்ல அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவர் ஃப்ரெண்டு கிட்ட நிறைய காசு குத்துருக்காரு போல. அவரும் கவலைப்படாத மச்சான், நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், பெருசா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கு மோனிகான்னு ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வருது. இந்த மோனிகா தான் இவரோட ஃபியான்சேவா இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளயும் சின்னதா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல. இப்ப மோனிகா இருக்காங்கல்ல, என்ன லவ் பண்றியான்னு கேக்குறாங்க. இவரும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு சுத்தமா உங்க கிட்ட பேசுறது பிடிக்கல. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. போக போக அவங்களும் ஜாலியாலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது இவரோட போன்ல பேட்டரி கம்மியாகுது. ஐயோ காலு கட்டாச்சுன்னா டென்ஷன் ஆயிடுவாளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே காலு கட் ஆயிருது. வேற யார்கிட்டயாவது சார்ஜர் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இவர் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க யாடகடமா வந்து ஹீரோ மேல முற்ற மாதிரி வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல இடிக்கவும் செஞ்சிடறாங்க போல. அந்த சீனை நமக்கு அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப பேசிட்டு இருக்கும் போதே காலு கட் ஆயிடுச்சுல. இந்த இடத்துல மோனிகா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப மோனிகாவும் அப்பாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பாக்கு ஹீரோ மேல நல்ல ஒப்பீனியன் இல்ல. நான் தான் பணத்துக்காக தான் சுத்துறான்னு சொல்றேன்லம்மா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா அவன் மாறிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அப்புறம் உன்னோட விருப்பமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. ஹீரோவும் ஒரு இடத்துல வந்து சார்ஜர் போட்டுறாரு. இப்ப திரும்பி மோனிகாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சார்ஜ் இல்லாம தான் காலு கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன லவ் பண்றல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. லவ் பண்றேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க திரும்ப திரும்ப லவ் பண்றேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா, எனக்கு கோவமா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்களை திட்டுறாரு. இந்த மாதிரி இவர் திட்டிட்டு இருக்கும் போதுதான் இடிச்ச பொண்ணு வராங்க. இதை வேணா தலைக்கு ஒத்தரம் கொடுக்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே மோனிகா மேல டென்ஷனா இருக்காருல, அந்த கோவத்தெல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிடுறாரு. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் தொல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பி போனவங்க ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. பக்கத்துல வந்து இவங்க கிட்ட சாரி எல்லாம் கேக்குறாரு. இவங்க பேரு ஷாலினி அப்படின்றது. அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் மோசம்னு சொல்லுவீங்க, ஜென்ஸ் தான் மோசம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு கோவமாலாம் பேசிட்டு இருக்காங்க. தெரியாம பேசிட்டேன் சாரின்னு சொல்லிட்டாரு. அவங்க இருக்காங்கல்ல, ஆறுதலா இவரோட தோல்ல சாஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்கிறத யாரோ போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்தவங்க மோனிகாக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. மோனிகா இருக்காங்கல்ல, தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணு, எனக்கு போட்டோ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்பையை செட் பண்ணிருக்காங்க போல. ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்றதுக்காக வந்துடுறாங்க. உங்களுக்கு வாங்கி தரணும்னு ஆசை தான், ஆனா எல்லாத்துக்குமே நான் கணக்கு சொல்லணும், அதனால வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனை இல்ல, நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ட்ரிங்க் பண்றாங்க. பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருது போல. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா போஸ்ட் எல்லாம் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த ஸ்பையும் போட்டோ எடுத்து மோனிகா அனுப்புறாரு. இந்த ஷாலினி எதையோ நினைச்சு அப்செட்டா இருக்காங்க. எதை நினைச்சுங்க அப்செட்டா இருக்கீங்க, எதனால என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. சடனா இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருமே ரூம்க்கு வந்து ஒன்னா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஷாலினி முதுகுல காயெல்லாம் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. எப்படி இந்த காயெல்லாம் ஏற்பட்டதுன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல இவங்களும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஆக்சுவலா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் மாமா இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. தினமும் அடிச்சு இவங்களை டார்ச்சர்லாம் பண்ணிருப்பாரு. இதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையை பாருங்க, பணம்லாம் நிறைய இருக்கு, ஆனா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை மட்டும் சால்வ் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெண்டு பேருமே நிம்மதியா இருக்கலாம். நம்ம ஏன் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணி கூடாது அப்படின்ற மாதிரிலாம் விளையாட்டா கேட்கறது. இவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாலாம் இருந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஸ்பை இருக்கான் பாத்தீங்களா, போட்டோ எல்லாம் எடுத்துடுறான். இப்ப காலையில இவர் கண்முழிக்கும் போது ஒய்ஃப் எதிர இருக்காங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காரு. என்னையே சீட் பண்ணிட்டல சாவுன்ற மாதிரி அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா இது எல்லாம் ஹீரோக்கு வந்த கனவா இருக்கும். ஹீரோவும் சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா ஷாலினி காணாம போயிடுறாங்க. கிளம்பிட்டா போல, சரி நம்மளும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன சீட் பண்ணது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மோனிகா நேத்து நைட்டே வாய்ஸ் நோட்லாம் அனுப்பியிருக்காங்க. அச்சச்சோ இவளுக்கு வேற தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல மோனிகா இறந்து போயிருக்காங்க போல. பாடி எல்லாம் போலீஸ் ஆட்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது மோனிகா செத்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து இவருக்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது. ஷாலினி பேசுற மாதிரி தான் இருக்கு. நீ சொன்ன விஷயத்த நான் முடிச்சிட்டேன், எனக்காக நீ தான் கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவ உண்மையிலேயே கொலை பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நைட் இவரை விளையாட்ட தான் சொல்லியிருப்பாரு, ஆனா இவங்க உண்மையிலேயே பண்ணிருக்காங்க போல. இந்த லொகேஷனுக்கு வான்ற மாதிரி லொகேஷனையும் அனுப்பிச்சிருக்காங்க.
ஆனா இவர் உடனே அந்த இடத்துக்கு கிளம்ப முடியாதுல்ல. முதல்ல இந்த இடத்துல போய் டிராமா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. பொண்ணு இறந்து போனதுனால மோனிகாவோட அப்பா பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் தான் அப்பாவை சமாதானம் எல்லாம் பத்துறாரு. இப்ப விசாரணை பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் ஹீரோவையும் உட்கார வச்சிருக்காரு. நேத்து நைட்டு நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. இவர் ஒரு ஹோட்டல்ல இருந்ததா சொல்லிட்டாரு. அவங்க கூட ஒன்னா இருந்ததை பத்தி சொல்ல முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் மலுப்புறமா தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மோனிகா அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவனால தான் என்னோட பொண்ணு இறந்து போயிருக்கா, இவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. மோனிகா எப்பவுமே அப்செட்டாவே இருப்பாங்க. இதனால நீ லவ் பண்ற மாதிரி பழகுன்ற மாதிரி அப்பதான் காசு கொடுத்து இவனை நடிக்க வச்சிருப்பாரு. இவன் நடிச்சு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவான். மோனிகா இவன் இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பதான் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவன் பணத்துக்காக நடிக்க வந்தவமா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ என்னோட பொண்ணு கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி மோனிகாவோட அப்பாவும் இவரை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. மோனிகா இருக்காங்கல்ல, அப்ப இவ்வளவு நாள் என்கிட்ட நடிக்க தான் செஞ்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் முதல்ல நடிக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனா உண்மையிலேயே உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா மோனிகா டென்ஷன் ஆயிடுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. என் பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிச்சு சொத்தெல்லாம் திருடலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த அப்பா சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல பக்கத்து ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப திரும்ப ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது. நீ மட்டும் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேர் சேர்ந்து எடுத்த போட்டோவை போலீஸ்க்கு அனுப்பி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே போலீஸ்க்கு அனுப்பி வச்சிடுறாங்க போல. போலீஸும் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல லாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாம் ஹீரோக்கு தோன்ற விஷயமா இருக்கும். அப்படிலாம் எதுவுமே நடக்கல. அப்படி நடக்கிறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. போலீஸ் கிட்ட சொல்லாம கொள்ளாம வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவன் எங்க கிளம்புறான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. விடக்கூடாது, ஹீரோவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த லொகேஷன் மூலியமா பார்த்து வந்துட்டு இருக்காரு. அது ஒரு காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கு. நடுவுல ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு. அந்த வீட்டோட கதவை திறந்து உள்ள வராரு. பார்த்தா அந்த இடத்துல ஷாலினி யாரோ லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. எதுக்காக அவசரப்பட்டு கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் ஷாலினி கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. பின்னாடி பாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் சிக்னல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான். இன்ஸ்பெக்டரும் கன் பாயிண்ட்ல இவரை லாக் பண்ணிடுறாரு. சார், என் மேல எந்த தப்புமே இல்ல சார், இவ தான் என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டா, நாங்க தெரியாம நேத்து ஹோட்டல்ல மீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க ஹோட்டல்ல மீட் பண்ணதான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இங்கதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஆக்சிடென்ட் ஆகி மீட் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்பத்துல இருந்தே இந்த இன்ஸ்பெக்டர் இவங்களை ஃபாலோ பண்ணிருப்பாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களை போட்டோ எடுக்கிறதுக்காக தான் ஃபாலோ பண்ணிருப்பாரு. சோ ஒய்ஃப் கிட்ட வேலை பார்த்தது வேற யாரும் கிடையாது, இவர் தான் ஒய்ஃப் கிட்ட ஸ்பை மாதிரிலாம் வேலை பார்த்திருப்பாரு. என்கிட்ட இது மட்டும் இல்ல, மோனிகா வீட்டுல என்ன நடந்ததுன்ற ஃபுட்டேஜும் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. மோனிகா படுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஷாலினி இருக்காங்கல்ல, கன்னால ஷூட் பண்ணி மோனிகாவோட கதையை முடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே நைட்டு ரொம்ப நேரம் பார்ல இருந்தாங்கன்றது ஆதாரம் தானே. ஆனா அந்த ஆதாரம் எல்லாத்தையும் இவர் வாங்கியிருப்பாரு. அதாவது அங்க இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாரு. இவரும் டெலீட் பண்ணிருப்பாரு. இப்ப நீங்க அங்க இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நீங்க 2 பேர் சேர்ந்து தான் மோனிகாவை கொலை பண்ணீங்கன்னு கூட என்னால கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஹீரோவும் ஒரு மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. அதாவது வாட்டி ஷாலினி மட்டும் ஷூட் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இந்த வாட்டி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஷூட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நான் ரொம்ப நாளா மோனிகாக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அடிக்கடி ஒரு போட்டோ எல்லாம் அனுப்புறாரு பாத்தீங்களா, அதுக்காக இவங்க கிட்ட காசெல்லாம் வந்து வாங்குவாரு. அப்படி காசை வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அப்ப ஹீரோவை பத்தி கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசிடுறாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. காசு வாங்கணுமா வேலை பார்த்தோமான்னு இரு, என் ஹஸ்பண்ட பத்தி எல்லாம் பேசாதான்னு சொல்லியிருப்பாங்க. அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசினதே அவ்வளவு கஷ்டமா இருந்தது. நீ எல்லாம் எப்படிதான் சேர்ந்து குடும்பம் நடத்தினியோ எனக்கு தெரியல, உனக்கு நான் நல்லதான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் டேபிள்ல ஒரு கன் வச்சிருப்பாரு. சட்டுன்னு ஹீரோ அந்த கன் எடுத்து இன்ஸ்பெக்டரை மிரட்டுறாரு. அதே சமயம் பக்கத்துல இருக்க ஷாலினியை வேகமா இவர் ஓபன் பண்ணி விடுறாரு. அப்ப ஷாலினி இருக்காங்கல்ல, நான் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. நீ கொலையை பண்ணலனா என்ன சொல்ல வர, அப்ப யாரு கொலை பண்ணதுன்னு கேக்குறாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஷாலினி நைட் அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. மோனிகாவை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. மோனிகா கிட்ட இவங்க நார்மலா தான் பேசியிருப்பாங்க. ஆனா மோனிகா இருக்காங்கல்ல, நீ தானே என்னோட ஃபியான்சே கூட க்ளோஸா இருந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் போதையில பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் சட்டுன்னு யாரோ மோனிகாவை ஷூட் பண்ணிடுறாங்க. யாரு ஷூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்க திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்த இன்ஸ்பெக்டர் தான் நிக்கிறாரு. யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்க கேட்பாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் இவங்களை லாக் பண்ணிடுறாரு. இவங்களை அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்காருல்ல, அப்புறம் எப்படி வாங்கிட்டு இருந்து வாய்ஸ் நோட் வந்ததுன்னு கேக்குறாரு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி நீ பேசி அவனுக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவங்க வாய்ஸ் நோட்ல அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் இன்ஸ்பெக்டரை ஷூட் பண்றாரு. பார்த்தா புல்லட் வரவே மாட்டேங்குது. இது யாரோட கன்னுன்றதை கூட நீ மறந்து போயிட்டியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிண்டல் பண்றாரு. ஒரு துணி மூலியமா அவரோட கையில இருந்து கன்னை வாங்குறாரு. இந்த இடத்துல தான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ மோனிகாவை கட்டி பிடிக்கிறதுக்காக வராரு. ஆனா அவங்க கிட்ட ஒரு கன் இருக்கு. கன்னெல்லாம் எதுக்குன்னு கேக்குறாரு. என்னோட சேஃப்டிக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒய்ஃபோட கன்னுன்றது இப்பதான் தெரிய வருது.
இப்ப கன்னுல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணீங்கன்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அப்ப வெளிய இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது, நான் பார்த்துட்டு வரேன், 2 பேருமே இங்க இருந்து அசையக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப வெளிய பாக்குறதுக்காக போயிடுறாரு. இந்த டைம் இவங்க இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஷாலினி மட்டும் தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேகமா தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஒழுங்கா நில்லுன்னு சொல்லிட்டாரு. அதை மீறியும் ஷாலினி அங்க இருந்து ஓடிடுறாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் கோவமா ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. அவ பாட்டுக்கு தப்புஸ்டா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கும் போது ஷாலினி வந்து இவரோட மண்டிலேயே அடிக்கிறாங்க. இங்க இருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஷாலினியை ஓட தான் ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் விலங்கு போட்டு லாக் பண்ணிடுறாரு. ஓட ட்ரை பண்ணாத இருன்ற மாதிரி ஹீரோவை சொல்லிட்டாரு. அதை மீறியும் ஹீரோ இருக்கார்ல, இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் ஃப்ரேம் பண்ண பாக்குறாரு அப்படின்றத யார்கிட்டயாவது சொல்லிடலாம் அப்படின்றது தான் ஹீரோவோட பிளானா இருக்கும். ஒரு வண்டி அந்த வழியா வந்துட்டு இருக்கு, லிஃப்ட் கொடுங்கன்ற மாதிரி கையை ஆட்டிட்டு இருக்காரு. அது போலீஸ் வண்டியா தான் இருக்கும். அவங்களும் ஹீரோவோட போட்டோவை பார்த்துக்கிட்டே வராங்க. நம்ம லாக் பண்ண வேண்டியது இவனை தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் தண்ணியில மூழ்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. நீ கொஞ்ச நேரத்துல வரலன்னு வச்சுக்கோ, இவ கதை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வீடியோ அனுப்பி வச்சிருக்காரு. ஹீரோவும் திரும்பி அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வந்துருது. மேல் இடத்துல என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா, உடனே அவனை பிடிங்கன்ற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. அப்படி தகவல் வரத ஹீரோவும் கேட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஒழுங்கா நில்லுன்ற மாதிரி ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோவும் மாட்டின மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் தண்ணியில மாட்டிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு தோணுது. எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மண்ணை தூவிட்டு வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை எதுக்காக பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட பேங்க் அக்கௌண்ட்டை இவரோட மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. மாமனார் தான் சீனியரை பார்த்திருப்பாரு. இன்ஸ்பெக்டர் நான் சொல்றதை கேட்கல, நீங்களாவது அவனை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ஹீரோ எங்க இருந்தாலும் உடனே லாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரோட ஆட்கள் இருக்காங்கல்ல, ஹீரோ எங்கன்ற மாதிரிலாம் தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. சரி இந்த வழியா ஓடனா, அதனால தான் துரத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க தேடி வீட்டுக்கு வந்துட்டா பிரச்சனை இல்ல, இந்த பகுதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வேற பகுதியில போய் தேடுங்க அப்படின்ற மாதிரி அந்த 2 பேரையும் இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. அதே சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவங்க போனதுக்கு அப்புறம் வேகமா ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருந்தாலும் இவங்க இறந்து போயிருப்பாங்க. அதனால ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க நீ வராம போயிடுவியோன்னு பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கட்டி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காருல, உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் காசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசு வேணும்னா எதுக்காக மோனிகாவை சாவடிச்சீங்க, அவ மூலியமா நிறைய காசை நீங்க சம்பாதிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நான் வேணுட்டே சாவடிக்கல, அவ சாவடிக்க வச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போட்டோவை காமிச்சவர் ஹஸ்பண்ட பத்தி கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசினார்ல, எல்லாம் எனக்கு தெரியும் போன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி இவரும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இருந்தாலும் இவங்களுக்கு கோவம் அடங்க மாட்டேங்குது. என் ஹஸ்பண்ட பத்தி நீ எப்படி அப்படி சொல்லுவ அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க. மேடம் அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் மேடம்னு கெஞ்சுறாரு. சடனா அவங்கள தள்ளி விடுறாரு. அவங்க பொத்துன்னு கீழே விழுந்து மயங்கின மாதிரி படுத்திருப்பாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு இவர் பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்காரு. அசைவே இல்லாம தான் படுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ வர மாதிரி சவுண்டு கேக்குது. இவர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஷாலினி வந்திருப்பாங்க. வந்த ஷாலினி இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி எழுப்பி பேசலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இவர் மறைஞ்சிருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இவ உயிரோட இருந்தா நமக்கு நாளை பின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால இவர் தான் மோனிகாவை ஷூட் பண்ணி காலி பண்ணிருப்பாரு. மோனிகா அட்டாக் பண்ணனால தான் ஷூட் பண்ணி காலி பண்ணிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாரு. மோனிகா அப்பா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. நீ ஏற்கனவே மோனிகா கிட்ட நிறைய கறந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட குத்துருக்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. இவர் ஃப்ரெண்டு கிட்ட இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த மீட்டிங்கை கூட இவர் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. அவங்க கிட்ட பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை மிரட்டுறாரு. இதனால இவரும் சரின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இப்ப எடுத்த 5% காசு கூட கிடைக்காது, நீ சில வருஷம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதனால அப்படியும் காசை பெரட்ட முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வேற வழி இல்ல, நீ தான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து காசை ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டாரு. ஹீரோயின் மாமான்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, ஆனா அவர் மாமா கிடையாது, ஹஸ்பண்ட். இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உன்னோட மாமா குடும்ப பத்திரதா சொன்ன, அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் தான் குடும்ப பத்திரரா, என்கிட்ட தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தாசன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கு கை கால்லாம் விழுந்திருக்கு. ஒரு நர்ஸ் மாத்திரை தரலாம் நினைக்கிறாங்க. ஆனா மாத்திரையை திரும்ப திரும்ப இவர் துப்பிக்கிட்டே இருக்காரு. ஷாலினியும் ஒரு நர்ஸா தான் இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த நர்ஸை அனுப்பி விட்டுறாங்க. ஷாலினி கொஞ்சம் பாசமா பேசி மாத்திரையை தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து கிடைக்கும்ல, அதனால தான் வேணும்ட்டே இவர்கிட்ட க்ளோஸ் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. பார்த்தா இவருக்கு எல்லாமே சரியாயிருது. இவரும் ஷாலினியா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்ன சரியாயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஷாலினியும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணவர் தினமும் இவங்களை பயங்கரமா துன்புறுத்தலாம் செய்யறாரு.
இதனால தான் இவங்க எப்படியாவது ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கேட்டாலாம் தர வாய்ப்பே கிடையாது. இவங்க தான் திருட்டுத்தனமா தூக்கணும், நீங்க தான் தூக்கி எனக்கு காசை தரணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. வெளியே இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருமே வராங்க. என்ன பிளான்லாம் பண்ணிட்டீங்களா, இந்த கன்னை உங்க சேஃப்டிக்காக வச்சுக்கோங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கன்னை தராரு. கன்னை வாங்கின ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு அந்த கன்னை காமிச்சு இன்ஸ்பெக்டரை மிரட்டுறாரு. அவசரப்பட்டு கன்னை குத்துட்டுமே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஷாக்ல இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காருல, இன்ஸ்பெக்டர் கிட்டயே திரும்ப கன்னை தந்துடுறாரு. இந்த பிளானை நாங்க மட்டும் பண்ண முடியாது, நீயும் கூட வர மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. வேற வழி இல்ல, நானும் வரேன்னு இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. ஒரு நாள் மட்டும் தாஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தாஸை பத்தி தான் ஈரினுக்கு எல்லாமே தெரியும்ல, சொல்றாங்க. எப்பவுமே தாஸை சுத்தி செக்யூரிட்டிஸ் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஜாகிங் போகும்போது மட்டும்தான் அவர் வீட்டுல இருக்க மாட்டாரு. அந்த கேப்ல உள்ள போய் தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு செக்யூரிட்டிஸை மீறி எப்படி வீட்டுக்குள்ள நுழையிறதுன்னு ஹீரோ கேட்கிறாரு. ஒரு வழி இருக்குன்ற மாதிரி ஈரினும் பாத்ரூமை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க வேலை பார்க்குற ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, பாத்ரூம்ல வச்சுதான் ஸ்மோக் பண்ணுவாரு. இவங்க நர்ஸா இருக்கும் போது அவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. நீ ஸ்மோக் பண்றது கூட தப்பில்ல, இந்த ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஸ்மோக் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பத்துல இருந்து அவன் ஜன்னலை திறந்து வச்சுதான் ஸ்மோக் பண்ணுவான், அந்த வழியா நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் ஜன்னலை திறந்து வச்சுதான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஸ்மோக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிகரெட்டை டாய்லெட்ல போட்டு ஃபிளஷ் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தண்ணி போகாத மாதிரி இந்த இடத்துல ஒரு பைப்பை லாக் பண்ணி வச்சிடுறாரு. என்ன தண்ணி போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகுறான். வெளியே வந்து ஒரு பிளம்பருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். அந்த கேப்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பாத்ரூம் மூலியமா வெளியே வந்துடுறாரு. அதுல இருந்து தாஸோட ரூமுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி தாஸோட ரூமை நோக்கி போயிட்டு இருக்காரு. தாஸ் எப்பவுமே ஜாகிங்க முடிக்க லேட் ஆகும், இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடுறாரு. இதனால ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. இவர் சீக்கிரமா போயிட்டா ஹீரோ மாட்டிப்பான், ஹீரோ மாட்டிக்கிட்டா உனக்கு காசு கிடைக்காது, எப்படியாவது தடுன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் சடனா அவருக்கு பக்கத்துல வராரு. ஆட்கள்லாம் ஷூட் பண்ற மாதிரி வராங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர்ன்றத புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தாஸோட ரூமை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. பீரோல தான் அந்த லாக்கர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லாக்கர்ல இவர் பாஸ்வேர்டு போட்டுட்டு இருக்காரு. 3 வாட்டி தப்பா போட்டுட்டா ஆட்கள்லாம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் 2 வாட்டி தப்பா போட்டதுனால நிறுத்திடுறாரு. லேப்டாப்ல பாஸ்வேர்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோவா அங்க இருக்க லேப்டாப் எல்லாம் எடுத்து செக் பண்றாரு. ஆனா பாஸ்வேர்டு கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரியல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க தாஸ் இருக்கார்ல, சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை போக சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் இப்ப ஜீப்ல ஏறதுக்காக வராரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. தாஸ் வர மாதிரி சவுண்ட் கேட்டோன்னா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஸ்கிரீனுக்கு அந்த சைட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. தாஸும் கொஞ்சம் போன் எல்லாம் பேசுறாரு. அப்பதான் லேப்டாப்பை யாரோ எடுத்து யூஸ் பண்ணிருக்க மாதிரியே இவருக்கு தோணுது. லாக்கர் ஓபன் ஆயிருக்கா பாக்கணும்னு பாக்குறாரு. லாக்கர்லாம் க்ளோஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தாஸ் நிம்மதியா வருது. ஹீரோ இந்நேரத்துக்கு வெளியே வந்திருக்கணும், ஆனா வராம இருக்கிறதுனால ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அவனுக்கு ஆபத்து வந்துட்டா பிரச்சனை, அதனால உள்ள போய் என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி போறேன்ற மாதிரி கிளம்புறாரு. கடைசி வரைக்கும் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்றதுன்னு ஹீரோ கேட்டிருப்பாரு. அவங்க கிட்ட சாவி இருக்கும், அந்த சாவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. தாசு கொஞ்சம் பதட்டமா இருக்காரு. சாவிலாம் கரெக்டா இருக்கா பாக்கணும்ன்ற மாதிரி இடுப்புல கையை வச்சு சாவியை செக் பண்றாரு. ஓஹோ, இடுப்புல தான் சாவியை வச்சிருக்கியா அப்படின்றத ஹீரோ கவனிச்சிடுறாரு. தாஸ் இருக்காரு பாத்தீங்களா, பாத்ரூம்க்கு வந்து குளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப அந்த சாவியை கழட்டி வச்சுட்டு தான் குளிச்சிட்டு இருப்பாரு. அவர் குளிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் சைலண்டா உள்ள வராரு. சாவியை கழட்டி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வேகமா எடுத்துடுறாரு. அது மூலியமா அந்த லாக்கர்லாம் ஓபன் பண்றாரு. அப்படி ஓபன் பண்ணோடனே தாஸோட போன்ல ஒரு சிக்னல் மாதிரி வந்துருது. யாரோ சாவியை எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப வேகமா லாக்கர் இருக்க ரூம்க்கு வந்துடுறாரு. இவர் திருட பாத்துருக்காருல, இது தெரிஞ்சு இவரை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாரு. என் வீட்டுக்குள்ளேயே வர அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு மிரட்டுறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இந்த ரூம்க்கு வந்துடுறாரு. உங்க ஒய்ஃபுக்கு ஒரு நபர் கூட அஃபேர்னு சொன்னல, இவன் கூட தான் அஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன நம்மள போட்டு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. இவன் காசு கேட்டதுனால தான் நான் எடுக்கவே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் தாசு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தாஸ் இருக்கார்ல, நீ எதிர்பார்க்கறதை விட டபுள் மடங்கு காசை தரேன், நான் இவனை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் பாடியை கிளியர் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக வராரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அதுக்கு முன்னாடி தாஸை ஷூட் பண்ணிடுறாரு. எதுக்காக அவசரப்பட்டு ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. எது நான் ஷூட் பண்ணனா, நீ தான் ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதாவது ஹீரோவை ஃப்ரேம் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. 2 பேரும் சேர்ந்து அநியாயத்துக்கு இந்த பிசினஸ் மேனை கொன்னுட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எங்க 2 பேரை விட்டுரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. உங்க 2 பேரை விட்டா என்னைக்குனால எனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க 2 பேருமே சாவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் உள்ள நுழைஞ்சிடுறாங்க. பின்னாடி இருந்து இவரை எட்டி மிதிக்கிறாங்க. இவர் பொத்துன்னு விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் காசெல்லாம் பேக்ல எடுத்து வச்சிருப்பாரு. அந்த பேக்ல இருக்க காசெல்லாம் இவங்களும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஈரின் வந்துட்டா நம்மள காப்பாத்திடுவா அப்படின்ற மாதிரி இவரும் புல்லட் வாங்கின மாதிரி உட்காந்து இருக்காரு. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, இவரை நோக்கி கன் எடுத்துட்டு வராங்க, ஷூட் பண்ற மாதிரி வராங்க. ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காரு.
அப்படியே சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, இங்க வந்து பாடி எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு விசாரணைலாம் இந்த இடத்துல பரபரப்பா நடக்க ஆரம்பிக்குது. இன்ஸ்பெக்டர் போனை செக் பண்ணும்போது ஈரினை எங்கேயோ லாக் பண்ணி வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. உடனே இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தண்ணியில மாட்டிட்டு இருக்க ஈரினை காப்பாத்திடுறாங்க. ஈரினும் நல்லவங்க மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் என்ன பிளான்லாம் பண்ணாங்க அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட போன்ல எதெல்லாம் டெலீட் பண்ணுமோ டெலீட் பண்ணிருப்பாங்க, எதெல்லாம் வச்சிருக்கணுமோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஷூட் பண்ண சவுண்ட் கேட்ட ஆட்கள் இருக்காங்கல்ல, மொத்தமா உள்ள ஓடி வந்திருப்பாங்க. அதுக்குள்ள இவங்க பின்வழியா அந்த வீட்டை விட்டு தப்பிச்சிருப்பாங்க. இவங்களே தண்ணியில மாட்டின மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் தான் லாக் பண்ணி வச்சாரு அப்படின்ற மாதிரி போலீஸை ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே போலீஸும் ஓரளவுக்கு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. 2-3 நாள் கழிச்சு சீனியர் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் ரூம்குள்ள வந்தது மட்டும் தான் பதிவாயிருக்கும். இவங்க ரூம்குள்ள வந்ததை இவங்க கட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாமே இன்ஸ்பெக்டருக்கு எதிராக திரும்புற மாதிரி தான் இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ போலீஸும் அந்த மாதிரி தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நானும் ஹீரோவும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் மீட் பண்ணோம். ஜெனரலா நாங்க பேசிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் கேப்சர் பண்ணிருக்காரு. என் ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சு காசு வாங்க பாத்திருக்காரு. சண்டை ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இவர் ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க 2 பேரை இன்ஸ்பெக்டர் எதுக்காக ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. ஏன்னா அவர் ஹீரோவோட ஒய்ஃபுக்காக வேலை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த சீனியர் இருக்கார்ல, அப்பா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராரு. அவ ஒரு ஸ்பையை செட் பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னா, அந்த ஸ்பையை இந்த இன்ஸ்பெக்டரான்னு எனக்கு தெரியல, இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரின் உண்மையை தான் சொல்றாங்க போல அப்படின்ற மாதிரி இந்த சீனியரே நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் மேற்கொண்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி தான் என்னோட ஹஸ்பண்டை இழந்திருக்கேன், இதுக்கப்புறமா என்ன கேள்வி கேட்காதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. உங்க மனநிலை எங்களுக்கு புரியுது மேடம், சாரின்ற மாதிரி இந்த சீனியரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் ஈரினும் ஸ்டார்டிங் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல இப்ப ஈரின் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் இந்த இடத்துல இவங்க கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க அப்படிதானேன்னு கேக்குறாரு. அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டாங்க. நமக்கும் இவங்க சொல்றதை விஷுவலா காட்டுறாங்க. இவங்க நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு தான் மோனிகாக்கு மாத்திரை மருந்தெல்லாம் தருவாங்க. மோனிகா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் பேசுவாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு தெரிய வருது. மோனிகாவோட ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முழுசா தெரிஞ்சிருப்பாங்க. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவங்க தெரியாம ஹீரோவை இடிச்சிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சேதான் ஹீரோவை இடிச்சிருப்பாங்க. அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ண நினைச்சிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்காக நான் கொலை பண்றேன், எனக்காக நீங்க கொலை பண்ணுங்கன்னு ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் இவங்களோட பிளானா இருக்கும். அவருக்காக நம்ம கொலை பண்ணலான்றதுக்காக மோனிகாவை கொலை பண்றதுக்காக அன்னைக்கு போயிருப்பாங்க. ஆமா, இவங்க ஸ்டார்டிங் மோனிகாவை கொலை பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. முதல்ல நார்மலா பேசிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை நெரிச்சு சாவடிக்கலான்றது தான் இவங்களோட பிளானா இருக்கும். இவங்க சாவடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள தான் பின்னாடி இருந்து இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணிருப்பாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே இவங்களுக்கு பக்குன்னு தூக்கி போட்டுரும். அப்பதான் இன்ஸ்பெக்டர் போட்டோவெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தேவையில்லாம அவன் குறுக்க வந்துட்டான், அதனால தான் பிளான்லாம் டோட்டலா மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரரு அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே தான் இவங்க அவரோட காதுல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தாஸ் கிட்ட காசை தூக்கலான்னு இவங்க போனாங்கல்ல, தாஸை நான் சமாளிக்கிறேன்ற மாதிரி இவர் பக்கத்துல போய் பேசியிருப்பாரு. அஃபேர் விஷயத்தை பத்தி தான் இவன் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கும். இவனை நம்புறது ஆபத்து, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணியிருப்பாங்க. ஹீரோ மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க உள்ள போங்கன்ற மாதிரி வேணும்ட்டே இவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோவை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது கரெக்டா பின்னாடி வந்து எட்டி மிதிச்சிருப்பாங்க. அந்த ஃபோர்ஸ்ல தான் தெரியாதனமா ஹீரோவை அவர் ஷூட் பண்ணிருவாரு. அதனால தான் ஹீரோக்கு பிளட் எல்லாம் வந்திருக்கும். மத்தபடி இவங்க ஹீரோவை எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஹீரோவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி தான் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சைலண்டா அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அதே மாதிரி ஈரினுக்கு சண்டெல்லாம் பயங்கரமா போட தெரியும் நமக்கு காட்டுறாங்க. இதனால தான் இவங்க ஈஸியா இன்ஸ்பெக்டரை காலி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் மூலியமா இப்ப கேஸை முடிச்சிட்டாங்கல்ல, இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்காக நீ கொலை பண்ணு, உனக்காக நான் கொலை பண்றேன் அப்படின்றது தான் பேசிக் பிளானா இருக்கும். ஆனா பிளான் கொஞ்சம் தசை மாறினதுனால இவங்க அதுக்கேற்ற மாதிரிலாம் பிளான் போட்டிருப்பாங்க. இதோடய ஹாப்பியா நமக்கு இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.